இன்னைக்கு நம்ம சொல்றோம் நேபாள் போராட்டம் ஆர்ப்பாட்டம், இன்னைக்கு ரிசர்ச் பண்ணிருக்காங்க நியூயார்க் டைம்ஸ். ஏன் போராட்டத்திற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ஜிஓக்கு வந்த பணம் 130% சராசரியா உயர்ந்திருக்கு. ஒரு 4 என்ஜிஓ டார்கெட் பண்றாங்க. நீ தாண்டா பணம் உங்களுக்கு வந்து எப்படா வந்து சொல்லு. 130% எப்படி அவங்களுக்கு பணம் வந்து சொல்லு. பங்களாதேஷ் போராட்டத்திற்கு முன்பு என்ஜிஓக்கு பணம். நம்மாலு 2018 என்ஜிஓ கதையை முடிச்சுட்டு அடுத்து போயிட்டார். அவரை எப்ப திங்கிங் பாருங்க, நீ என்ஜிஓ மூலமா தான் நீ வருவ. எத்தனை காலம் இந்த டகால்ட்டிய டெவலப்பிங் நேஷன் குளோபல் சவுத் நேஷன்ல என்ஜிஓ வச்சு நீங்க டகால்ட்டி பண்ணிட்டு இருக்கீங்க. 2018 ஃபெரால கிளியர் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்ப இனி ₹1 கொண்டு வந்தாலும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும். அது கனாட் பிளேஸ்ல தான் ஆரம்பிக்கணும். எதிர்கட்சி நண்பர்கள் யாராவது நேபாள் பங்களாதேஷ்ல இந்தியாவில் நடக்கும்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு 10 வருஷத்துல செயல்படுத்தி பிரதமராக அதை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப யோசிக்கிறீங்க ராஜா, ஒரு 10 வருஷம் முன்னாடி யோசிச்சார். எதிர்கட்சி நண்பர் உங்களுக்கு இல்லை, எதிர்கட்சி நண்பர்கள். இந்தியால ஒரு என்ஜிஓ $1 பெற வேண்டும் என்றால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியா இருக்கணும், கனாட் பிளேஸ்ல அது இருக்கணும், ஒரே ஒரு வங்கியா இருக்கணும். அதுக்குள்ள மட்டும்தான் $1 வரும்.